الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹுடைய பெயர் கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி பகலிலும் சரி, இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவுடைய சிந்தனையை கொண்டு வரும்படி முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாறை எழுதியதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எழுதி முடிக்கப்பட்ட ஒரு சம்பவம், எழுதி முடிக்கப்பட்ட ஒரு கதை தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. முதலாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் படைத்தார். அவர்களுக்கு மனைவியா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான். இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வீடாக அல்லாஹ் கொடுத்தான். எல்லா விதமான இன்பங்கள், எல்லா விதமான சாப்பாடுகள், பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீராறு, குர்ஆன் சொல்லுகிறது சூரா முஹம்மத், 4 விதமான ஆறுகளை அல்லாஹ் ஓட வைத்தான். அல்லாஹ் சொன்னான் ஒரே ஒரு கட்டளை, என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு மரத்தை குறிப்பிட்டான். சாப்பிட வேண்டாம் என்று சொல்லாமல் அல்லாஹ் கிட்ட போக வேண்டாம் என்று சொன்னான். ஆனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க, அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மரத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போன பின்னால சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் சொல்கிறான், ஃபவஸ்வஸ லஹுமஷ் ஷைத்தான், இந்த இரண்டு பேருக்கும் ஷைத்தான் அவனுடைய சூழ்ச்சியை கொட்டினான். நல்ல மக்கள் இருக்கக்கூடிய சகவாசம், மஸ்ஜிதுக்கு உள்ளாள், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடங்களுக்கு உள்ளாள், ஷைத்தான் ஒரு காலமும் மக்களை வந்து வழிக்கெடுக்க முயற்சி செய்ய மாட்டான். முயற்சி செய்தாலும் அவன் முயற்சி தோல்வியில் முடியும். அவனுக்கு வேணும் என்ன? ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்துடைய சூழலுக்கு வர வேண்டும், அந்த இடத்தை தேடணும், அந்த இடத்துக்கிட்ட போகணும். எப்ப இந்த ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்களோ, குர்ஆன் சொல்லுகிறது, ஃபவஸ்வஸ லஹுமஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் இருவருக்கும் வஸ்வசாவை உண்டாக்கினான். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணி சொன்னான்,
நீங்க 2 பேரும் இந்த பழத்தை சாப்பிட்டால் ஃபதகூனா மினல் காலிதீன், இதற்கு பின்னால உங்க 2 பேருக்கு மௌத் வராது. ஷைத்தான் இப்படித்தான் வழிகெடுக்கிறது. சூரா ஃபாத்திர் சொல்லுகிறது, ஃபலா தகுர்ரன்னகும் அல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். இந்த உலகத்தின் மாயாஜாலம், இந்த உலகத்துடைய டிசைன், இந்த கலர்ஃபுல் உங்களை ஏமாத்த வேணாம். வெளிரங்கத்தை பார்த்து எடை போட வேணாம். இதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்ற மாதிரி தோணும். இப்படி வாழ்வதில் நான் நிம்மதியா தூங்கலாம் என்று தோணும். அல்லாஹ் சொல்லுகிறான், அது வல்ல உண்மை, அது வல்ல சத்தியம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஷைத்தானும் உங்களை ஏமாத்த வேண்டாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வலையில் சிக்கினார்கள், பழத்தை சாப்பிட்டார்கள். பழத்தை சாப்பிட்ட அடுத்த கணம் அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? பதத் லஹுமா சௌஆத்துஹுமா. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் இருவருடைய ஆடைகள் அவிழ்ந்தன, ஆடைகள் கலட்டப்பட்டது. வத்தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னah. சுவர்க்கத்தின் மரத்தின் இலை குலைகளால் தன் மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள். தஃப்சீர்ல எழுதுவாங்க, ஒரு மனிதருடைய பாவத்துக்கும் அவருடைய ஆடைக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. ஆடை குறைவது ஒரு சமூகம் பாவத்தில் மூழ்கி விட்டார்கள் என்பது குறை அடையாளம் என்பதாக மஆரிஃபுல் குர்ஆன்ல பதிவு செய்யறாங்க. சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொன்ன பின்னால அடுத்ததாக அல்லாஹ் பேசக்கூடிய வசனம் என்னண்டா, யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே. உம்மா வாப்பா அல்லாஹ் தண்டிச்ச பின்னாலே ஆதமுடைய பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் பேசுறான். கத் அன்ஸல்னா இலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆதிக்கும் வரீஷா. நான் உங்களுக்கு 2 விதமான ஆடையை தந்திருக்கிறேன். உங்களுக்கு 2 விதமான உடுப்பை தந்திருக்கிறேன். ஒன்று என்ன? உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைத்து அழகை கூட்டக்கூடியது. வரீஷா வஸீனா. நான் இறக்கி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக வேண்டி. நீங்க அதை சரியா பயன்படுத்துங்க. அழக ஆடை அணிவது சுன்னத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை இமாம் முஸ்லிம், இமாம் துர்மிதி போன்ற கிரந்தங்கள் பதிவா இருக்குது. சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குமோ அவன் சுவர்க்கம் நுழைய முடியாது. லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة மினல் கிப்ர். இந்த ஹதீஸ் சொன்ன அடுத்த கணமே ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆள் அழகா உடுப்பதற்கும் அழகான செருப்பை அணிவதற்கும் ஆசைப்படுகிறார், இதுவும் பெருமையில சேருமா? ஒரு ஆள் அழகா உடுக்க ஆசையா இருக்கு அவருக்கு. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். மக்களே, அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகை விரும்புகிறான். ஆடையில் அழகை தெரிவு செய்யுங்கள், பாதனையில் அழகை தெரிவு செய்யுங்கள், வாசனை திரவியத்தில் அழகை தெரிவு செய்யுங்கள். காரணம், அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புகிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் கிபர் பதருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பெருமை என்றால் என்ன தெரியுமா? மக்களை மட்டமாக நினைப்பதும் உண்மையை மறுப்பதும். இவர் நல்லா உடுத்துட்டு தரமில்லாத ஆடை அணிந்தவரை பார்த்து பெருமை அடிப்பதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பெருமை. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வசதியை தந்திருக்கிறான், நல்ல ஆடைகள் அணிய ஏழுமா இருக்குதா? இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிவுத்தன்மையை காட்டிக் கொள்வதற்காக அலங்கோலமாக அணிவதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஒரு மனிதர் வந்தாரு, பிஸௌபின் தனி தூன், ஒரு தரமில்லாத ஆடை அணிந்து கொண்டு வந்தார். சஹீஹான ஹதீஸ். நபியர்கள் கேட்டாங்க, ஹல் ஆதாக்க அல்லாஹ் மின் ஹாதல் மால். தோழரே, உங்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா? சொன்னார், நஅம் மின் குல்லி அன்வாஇல் மால். யா ரசூலல்லாஹ், எல்லா விதமான வசதி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஒட்டகத்தை தந்திருக்கிறான், ஆடு மாடு தந்திருக்கிறான், வாகன வசதியை தந்திருக்கிறான், எல்லாம் தந்திருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, அப்படி அல்லாஹ் தந்தால்
அல்லாஹ் தந்ததை வெளிப்படையில் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறான். அழகா உடுத்துட்டு வாங்க மஸ்ஜிதுக்கு. ஆண்களை குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, ஆண்கள் அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் 2. அதுல முதலாவது என்ன தெரியுமா? ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித். நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது உங்கள் அழகை எடுத்துக்கொண்டு வாருங்கள். சூரத்துல் ஆராஃப். மஸ்ஜிதுக்கு நீங்க வாரீங்களா? இருக்கிற ஆடைகளில் தரமான ஆடைகளை தெரிவு செய்யுங்கள், வெண்மையை தெரிவு செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சொன்னாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் அழகாக குளித்து வயததஹரு மஸ்ததா மின் துஹர், முடியுமான அளவு சுத்தம் செய்கிறார். நகம் வெட்டுறதா, மீசை கத்தரிக்கிறதா, வேண்டாத முடிகளை அகற்றுறதா, எல்லாத்தையும் செய்கிறார். வயத்தஹிரு மின் துஹ்னி, தலைக்கு எண்ணெய் வைக்கிறார். சகோதரர்களே, எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிறத கூட இபாதத்தாக சொல்லிக் கொடுத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைக்கு எண்ணெய் வைக்கிறாரு. வயுதீபு மின் தீபி பைத்திஹி, அவருடைய சொந்த வாசனை திரவியத்தால் தன்னை வாசனை பூசிக்கொள்கிறார். மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வருகிறார். வலா யுஃப்ரிகு பைன இஸ்னைன், 2 பேரை பிரித்து விட்டு செல்லாமல் கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்துகிறார். வயன்சிது இலல் இமாம், இமாமுடைய குத்துபாவை செவிசாய்க்கிறார். நபியா சொன்னாங்க, இந்த 5 விடயங்கள் ஒரு ஆள் செஞ்சிட்டாரா 7 நாட்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். வாரம் ஜும்மாக்கு இதை செஞ்சிட்டாரா அவருடைய ஆயுள் முழுக்கொள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அல்லாஹ்வை சந்திப்பார். நாடளாவிய ரீதியில் ஜும்மாவுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. கடைசி நேரங்களில் ஜும்மாவுக்கு வருவது மக்களுக்கு ஃபேஷனா மாறிவிட்டது. ஜும்மாவுடைய குத்துபாவை செவிசாய்க்காமல் கதைத்துக் கொண்டிருப்பது மக்கள் இதை சகஜமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்கள், நண்பர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், அழகை வெளிப்படுத்தக்கூடிய முதலாவது இடம், முதலாவது தளம் என்னை படைத்த அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது அழகை எடுத்துக் கொண்டு வாருங்கள். 2வதாக இஸ்லாம் சொல்லுகிறது, தஸய்யனூ லிநிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களுக்காக நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவிமார்களுக்காக உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். தபரானில வரக்கூடிய ஹதீஸ், இப்னு அஸாக்கிர்ல வருது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனஃபு, நீங்கள் சுத்தமாக இருங்க. வஸ்தாகு, நீங்க பல்லை சுத்தம் செய்யுங்கள். வததஹரு, உங்களுடைய உடம்பை சுத்தம் செய்யுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன பனி இஸ்ராயீல் லம் யகூனு யஃஅலூன ذلك, நிச்சயமாக பனு இஸ்ரவேலர்கள் இந்த விடயங்களை செய்யவில்லை. பல்ல சுத்தம் செய்ய மாட்டாங்க, நகம் வெட்ட மாட்டாங்க, தன்னை கயா பண்ண மாட்டாங்க, தன்னை ரசிக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை என்பதனால் ஃபஸனத் நிசாஉஹும், அவர்களுடைய மனைவிமார்கள் விபச்சாரம் செய்தார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல 2வதாக இஸ்லாம் சொல்லுது, உங்கள் மனைவிமார்களுக்காக நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, மனைவிமார் இருக்கிறாங்க, தன்னுடைய கணவனுடைய வியர்வை வாடையை முறைப்பாடு செய்ய வெட்கப்படுவாங்க, சொல்ல முடியாது. இதே மாதிரிதான் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு சொல்லுகிறது, பெண் அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இஸ்லாம் முதலிடம் கொடுத்திருக்கிறது. பெண்ணுக்கு சொல்லுகிறது, உங்கள் கணவன்மார்களுக்காக நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் வருது, முஸ்லிம்ல வருது, நபி அவர்கள் தடுத்தார்கள் திடீரென்று வீட்டுக்குள் நுழைவதை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தரூகன், திடீர்னு வீட்டுக்கு போகவான, வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய மனைவிக்கு நேரம் கொடுங்க. நீங்கள் பிரயாணம் முடிந்து வருகிறீர்களா, வீட்டுக்கு போக முன்னால ஒரு மெசேஜ் வைங்க. ஈமானிய உணர்வுள்ள பெண்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் தஸ்தஇத்தல் மகீபா வல் தம்தஷித ஷைஸா, அவள் தன்னை தயார்படுத்திக் கொள்வாள். பரட்டை கோலமாக உள்ளவள் தன் முடியை வாரிக்கொள்ளுவாள். அதற்கென்று நீங்கள் போவதற்கு முன்னால ஒரு செய்தியை அனுப்பி வைத்து விடுங்கள். திடீரென்று வீட்டுக்குள் வர வேண்டாம்.
கணவன் பிரயாணத்திலிருந்து வருவாரு, எத்தனையோ அந்நிய பெண்களை பார்த்து தன்னை பார்வையை தாழ்த்துவார். ஏன்? ஹதீஸ் சொல்லுகிறது, பாதையில் உள்ள பெண்ணிடம் இருக்கக்கூடியதுதான் என் மனைவியிடமும் இருக்கிறது. கணவன் பார்வையை தாழ்த்துவார். அந்நியவர்களோட பேசுறதில் அந்நிய பெண்களோட முகம் பார்த்து பேசுறது கிடையாது. வீட்டுக்கு வரும் பொழுது மனைவி தயாராக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வாசனையோடு இருக்க வேண்டும். யார் சொல்கிறது? என்று அல்லாஹ் சொல்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, நண்பர்களே, வாசனை திரவியம் என்பதை இஸ்லாம் இபாதத்தாக ஆக்கி இருக்கு. ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது, முஸ்லிம்ல வர ஹதீஸ், நபியவர்களுக்கு என்ன பிடிக்கும் சொன்னாங்க. கான யுஹிப்பு தீப வயமுரு பிஹி. நபியவர்களுக்கு அதிகமாக வாசனை திரவியம் பிடிக்கும். அவர்கள் அதை கொண்டு மக்களுக்கு ஏவுவார்கள், வாசமா இருங்கண்டுவாங்க. சகோதர நண்பர்களே, நாங்க வாசமா இருக்கிறது மாதிரி நாங்க அழகா இருக்கிறது மாதிரி எங்களையும் சிறு வயசுல அழகு பார்த்த வாசம் பூசிய உம்மா வாப்பாமார்கள் விஷயத்திலே நாங்க கவனமா இருக்கோம். உம்மா வயசாலி ஆயிட்டா, வாப்பா வயசாலி ஆயிட்டாரு என்ற ஒரு கட்டத்துக்கு வந்தா பிள்ளைகள் நினைக்கிற அவங்க வாழ்ந்து முடிஞ்சு இதுக்கு போறோம் நாங்க வாழணும். அவங்களுக்கு இதுக்கு போற எந்த பெர்ஃபியூம் தேவையில்லை, அவங்க அழகா உடுக்கணும் அது தேவையில்லை, அவங்களோட ரூம் வாசமா இருக்கணும் தேவையில்லை, அப்படி நினைக்கிறது. சகோதரர்கள் நண்பர்களே, எங்களோட உம்மா அப்பாக்கு பெர்ஃபியூம் வாங்கி கொடுங்க, அவர்களை அழகு பாருங்க. எங்களைய சின்ன வயசுல எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்கள் அழகு பார்த்தது எங்கட உம்மா எட வாப்பா. புள்ள எவ்வளவு நஜீசா இருக்கட்டும், உம்மோட மூஞ்சி சுளிக்க உம்மா சீன்னு சொன்ன வரலாறு கிடையாது. புள்ள முழுக்க முழுக்க மலத்தோட ஜலத்தோட இருக்கிறாள். அந்த புள்ளைய உம்மா சீன்னு சொல்றது இல்ல, நெஞ்சோட அணைச்சிக்கலுவா, ஏண்ட புள்ளேண்டுவா, ஏண்ட உசுருண்டுவா. அந்த உம்மா வயசான பின்னால செயலால் சொல்லால் தன்னுடைய உடம்பு பாஷையால் கூட மனச நோவடிச்சிடவானா. உம்மட ரூமுக்கு போவையில ஒரு மாதிரி வாசம் அடிக்குது, அது புள்ளட தவறது. உம்மக்கு இப்ப முடியல, வாப்பக்கு இப்ப முடியல. முடியாத காலத்துல பிள்ளை செய்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இரண்டு பேருக்கும் பலகீனத்தை கொடுத்தான். சிறு வயசுல இவருக்கு பலகீனம், வயது முதிர்ந்த பின்னால உம்மா வாப்பாக்கு பலகீனம். சகோதரர்கள் நண்பர்களே, பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லும் அளவுக்கு எங்கள் தாய் தந்தை விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இரண்டு விதமான ஆடை அல்லாஹ் இறக்கி வைத்தான். முதலாவது ஆடை மனிதர்கள் தன்னை அலங்கரிக்க வேண்டும். இரண்டாவது ஆடை குர்ஆன் சொல்லுகிறது, ஒலிபாசு தக்வா ذلك خير, தக்வாவுடைய ஆடை, தக்வா என்ற ஆடை. பொடி நல்லா இருக்குது, உடம்பு அழகா இருக்குது, அழகான ஆடை, பிராண்டட் உடுப்பு தான் உடுப்பாரு. ஆனா அவரது உள்ளம் துருவாட வீசுது, அவட உள்ளத்துல வடு நிறைஞ்சி காயம் நிறைஞ்சி உள்ளத்துடைய நோய்கள் நிறைஞ்சிருக்குது. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த வெளி இருக்கிற இந்த ஆடை விட செம்மையானது, அழகானது, தரமானது உள்ளத்துடைய ஆடை தக்வா. ஹஜ்ஜுடைய சீசன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஒத்தஸவ்வது, நீங்க போற நேரம் லெகேஜ் எடுத்துட்டு போங்க, தவக்கல் வச்சுட்டு போவானம், அங்க போம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இல்ல இல்ல, முழு ஏற்பாடோட போங்க, காசு எடுத்துக்கலுங்க, ரூம் ஏற்பாடு பண்ணிக்கொள்ளுங்க, ஆடைகள் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அல்ல அடுத்ததா சொல்ற என்ன, ஃபஇன்ன கைர ஸாத் அத்தக்வா, சிறந்த கட்டுச்சாதனம் என்ன தெரியுமா, தக்வாவை எடுத்து கொண்டு போங்க. ஹஜ்ஜுக்கு போறீங்களா, தக்வாவை தூக்கிட்டு போங்க. நீங்க அங்கு போன பின்னால எல்லாத்தையும் எடுத்த நீங்க தக்வாவை உற்றவானா. ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது சுன்னா, ஆனா அந்த சுண்ணத்தை செய்வதற்காக எத்தனையோ பேர் பல ஹராத்தை செஞ்சுட்டு தான் போற. இன்னொரு ஆள தள்ளி, இன்னொரு ஆள்கிட்ட முதுகு அப்படியே காயம் உண்டாக்கி பெண்களோட இணைந்து தள்ளிட்டு தான் போயிட்டு ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கல்லை பார்த்து, இன்னமா அன்த ஹஜர், நீ ஒரு கல்லு, லௌலா ராய்து ரசூலல்லாஹ் யுகப்பிலுக், உன்னை நபி அவர்கள் முத்தமிட நான் காணவில்லை என்றால்
நான் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன். தெரியும் மக்கள் அதற்காக வேண்டி ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தொழுகை என்று வரும் பொழுதும் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தொழும்படி ஏவுங்கள். நாங்க உங்கள்ட்ட சாப்பாடு கேட்கல, நஹ்னு நர்சுகும், உங்களுக்கு நாங்க சாப்பாடு தாரோம். ஆனா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆகிபத்துல் தக்வா, நல்ல முடிவு தக்வா உள்ளவருக்கு தான், உள்ளத்தை சுத்தமாக்கினவருக்கு தான். நோன்பு வருது, அல்லாஹ் சொல்கிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். நாடளாவிய உலகளாவிய மஸ்ஜிதுகள் அதனுடைய ஃபண்டமெண்டலை பத்தி குர்ஆன் சொல்லுகிறது. லமஸ்ஜித் உஸ்ஸிஸ அலா தக்வா, மஸ்ஜித் ஆகிறது தக்வாவை அடிப்படையாக அஸ்திவாரமாக கொண்டு கட்டப்பட வேண்டும். சகோதரர்கள் நண்பர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரம் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தி 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 சரியான களைப்பாகவே ஒரு வீட்டு மதில்ல சாயிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான வயசு. வீட்டுக்குள்ளால ஒரு சத்தம் கேக்குது. உம்மா மகளை பார்த்து சொல்றா, கூமி இலா ذلك اللبن فشوبي بالماء, மகள் எலும்பி போயிட்டு அந்த பால் அந்த சட்டியில தண்ணிய ஊத்தி பாலை கலந்துரு. மகள் கேட்கிற, ஏ உம்மா? இல்ல, இன்றைக்கு நாங்க பால் குறைவாகத்தான் கறந்திருக்கிறோம். எங்களுக்கு பால் குறைவாக இருந்தா நாளைக்கு வியாபாரம் செய்ய இயலாது, எங்கட சாப்பாடுக்கு சிரமமா போயிடும், எங்கட அடுத்த நாள் கேள்விக்குறியா போயிடும். மகள் சொல்லுது, உம்மா கலப்படம் செய்யறது ஹராமே உம்மா, கலப்படம் செய்யக்கூடாது. நேற்றைய தினம் உமருடைய அழைப்பாளர் பஜார்ல அழைப்பு விடுத்திருக்கிறார், யார் பாலில் தண்ணியை கலந்தாரோ அவர் தண்டிக்கப்படுவார். உமர் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அடுத்தடுத்து என்ன போகுது? அப்ப சொன்ன உம்மா சொல்றா, மகள் உமர் லா யராக் வ முனாதி உமர் லா யராக், மகள் இந்த வீட்டுக்குள்ள உமர் பார்க்கவும் இல்ல, உமருடைய அழைப்பாளர் பார்க்கவும் இல்ல, நீ கலந்துரு, பால்ல தண்ணியை கலந்துரு. அந்த நேரம் அந்த பெண், திருமணம் முடிக்காத அந்த குமரி பெண் சொன்ன வார்த்தை, உலகளாவிய பெண்களே அனைவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போங்க. அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா உம்மா, என்னுடைய அருமை தாயே, ஃபைன்ன உமர் லா யராக் ஃபைன்ன உமர் லா யரானா, நிச்சயமாக உமர் எங்களை பார்க்கல, உமருடைய அழைப்பாளர் எங்களை பார்க்கல, ஃபரப் உமர் யரானா, உமருடைய ரப்பாகிய அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். உமருடைய ரப்பாகிய அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் கலக்க மாட்டேன். சகோதரர்கள் நண்பர்களே, அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்ததாக வரலாறு சான்றிதழாக இருக்கிறது. நேற்றைய இரவு பால்காரியின் மகள் இன்று ஜனாதிபதி மாளிகையில் தக்வா செய்யற வேலை இதுதான். கலப்படம் ஏன் அல்லாஹ் தடுத்தது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல, பஜாருக்கு போனாங்க, ஒரு மூட்டையில கைய விட்டாங்க, கீழே தண்ணி படுது. கேட்டாங்க வியாபாரி, இது என்னது கீழே தண்ணியா இருக்கு, மேல நல்லா இருக்குது, மேலைக்கு விளங்குது இல்லையே. அம் தரத்தி ஸமா, யா ரசூலல்லாஹ் நேத்து ராவு கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு, அதுதான் நலஞ்சிருக்குது. நபி சொன்னாங்க, அப்ப நீ நலஞ்ச பகுதியை வெளியில வச்சிருக்கலாமே, நீ அள்ளி போடுற நேரம் அந்த நலைந்த பகுதி பாரமா காட்டுமே. சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கஷ்யனா ஃபலைஸ மின்னா, எங்களுக்கு மோசடி செய்தவன் என் உம்மத்தை சார்ந்தவன் கிடையாது. எங்கட நாட்டில் வாழக்கூடிய 100க்கு 80% மக்கள் மிடில் கிளாஸ்ல வாழ்றவங்க. முஸ்லிமாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்டியானியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அன்றாடம் வாழ்வுக்கான கஷ்டப்படக்கூடியவர்கள், உண்மையாக உழைப்பார்கள். எத்தனையோ பேர் வெளிநாட்டில் தன்னுடைய குழந்தை பாசம், தாய் பாசம், எல்லா எமோஷனையும் தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தெரிகிறது ஒன்றே ஒன்றுதான், நான் நேர்மையா சம்பாதிக்கணும், நான் ஹலாலா சம்பாதிக்கணும்.
கடன் இல்லாம வாழ்க்கை ஓடுறல்ல சிலாக்களுக்கு, மிடில் கிளாஸ் மக்களுக்கு கடன் இல்லாம வாழையில. இப்பேற்பட்ட மக்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு எனது உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத ஹப். சொன்னார்கள், மோசடி செய்பவன் ஒரு காலமும் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான். அவன் என் உம்மத்தை சார்ந்தவன் அல்ல. அவர் என் உம்மத்தை ஏமாத்துற ஆள், அவரு பொல்லு போடுற ஆள், அவரு கடன் எடுத்தால் எடுக்கும் பொழுது திருப்பி கொடுக்கிற உணர்வு இல்லாத ஆள். சகோதரர்கள் நண்பர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள், தக்வாவை கொண்டு வாருங்கள். தக்வா வந்து விட்டால் மாத்திரம்தான் இந்த உலக வாழ்க்கையை ஜொலிக்குமே தவிர இல்ல என்ற வெளிரங்கம் நல்லா இருக்குது, என்ற வீடு அழகா இருக்குது, என்கிட்ட நல்ல வாகனம் இருக்குது, உள்ளம் சுத்தமாக இல்லையா, இறுதி முடிவை பயந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அளப்பட்ட நண்பன் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல கலந்துகிட்ட முக்கியமான ஒரு சஹாபி. சியரு அலாமின் நுபலால பதிவு செய்யறாங்க, அவருடைய சக்கராத்துடைய நேரம் வருது. மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க, அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, இருக்கிறத விட முகம் பிரகாசமா இருக்குது. எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு ஆள் கேட்டாரு, என்றைக்கும் இல்லாம கூட முகம் இந்த நேரத்துல சக்கராத்துடைய நேரத்துல பிரகாசம் இருக்க காரணம் என்ன? அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லாங்க, நான் நினைக்கிறேன் இதுவாகத்தான் இருக்கலாம். என்ன தெரியுமா, அடுத்தவரை பற்றிய தப்பான எண்ணம் என்ற உள்ளத்துல கிடையாது. இந்த ஒரு அமல்தான் என்ற சக்கராத்துல என் முகத்தை ஜொலிக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, நாம் இழந்த மிகப்பெரிய குணமே அதுதான். மிகப்பெரிய குணம் அதுதான். இன்னொரு ஆளை பத்தி நல்லது நினைக்கிறது. மக்களுக்கு உபதேசம் விருப்பம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலத்துல வாழும். அது ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. என்ன, நாங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க மாட்டோம். குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இந்த குர்ஆன் இருக்குதே மௌஇதா, கத் ஜாஅத்கும் மௌஇதா, இது ஒரு அட்வைஸ், இது ஒரு உபதேசம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, எல்லாம் பிணமாக கிடக்கிறார்கள், எல்லாம் பிணமாக. ஒரு கூட விஷயம் சொன்னாங்க. அவங்க கடைசியா சொன்னாங்க, வலாக்கில்லா துஹிப்புன நாஸிஹீன், உங்களுக்கு தான் நஸீஹத் செய்யறது பிடிக்காது. என்ன பேசுறார் என்று பார்க்காம இவர் பேசுறதுக்கு எப்படி பதில் கொடுக்கிறது என்றுதான் யோசிக்கிறது. சகோதரர்கள் என்பவர்களே, குர்ஆன் என்று வந்து விட்டால், ஹதீஸ் என்று வந்து விட்டால் நாம் விளங்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ் கேட்கிறான், என்னை விட உண்மை பேச இந்த உலகத்துல யார் இருக்கிறா? அல்லாஹ்வும் ரசூலும் பொய் சொல்லிட்டா உலகத்துல உண்மை பேச யார் இருக்கிறா? சகோதரர்களே, அதனால இந்த உலக வாழ்க்கையை நாம் ரசிக்க வேண்டும். ரசிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருக்கிறான். ஆடை அழகா இருக்க வேண்டும், அதைவிட நம்முடைய உள்ளம் அழகாக இருக்க வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் உள்ளம் அழகான நிலைமையில் வாழ்ந்து எந்த நாளில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோமோ அந்த நாளை நம் வாழ்நாளிலே சிறந்த நாளாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. வாழும் காலமெல்லாம் நல்ல மக்களுடைய சகவாசத்தை தருவாயாக, கெட்ட மக்களுடைய சகவாசத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. கெட்ட மௌத்த தந்தராத யா அல்லாஹ், ஹராத்துல மௌத்த தந்தராது, விபச்சாரத்துல மௌத்த தந்தராது, சினிமால மௌத்த தந்தராது. நல்ல மௌத்தை நசீபாக்குவாயாக, நல்ல மௌத்தை நசீபாக்குவாயாக. வாழ்வதும் இறப்பதும் ஓண்ட கையில் இருக்கிறது ரப்பே. ஒரு தடவை தான் பிறக்க முடியும் யா அல்லாஹ், ஒரு தடவை தான் இறக்க முடியும் யா அல்லாஹ். இறந்தவர்கள் யாரும் பிறந்தது கிடையாது ரப்பே. யா அல்லாஹ், இறப்பதற்கு அவனை காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அனைவருடைய மௌத்தையும் சீதேவியான மௌத்தாக்குவாயாக. எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலமாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இறக்கவல்லவனே யா அல்லாஹ், பாலஸ்தீன மக்களுக்கு உதவி புரிவாயாக, சங்கை புரிவாயாக. உன்னுடைய மறைமுகமான உதவிகளை இறக்க புரிவாயாக. இறக்கவல்லவனே யா அல்லாஹ், எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு கடைசி ஒரு நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாள் நம் வாழ்நாளிலேயே சிறந்த நாளில் ஆக்கி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ் யாரை பற்றியும் தப்பெண்ணம் வைக்காமல் வாழ வைப்பாயாக. இறுதி முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஆக்கியருள் புரிவாயாக.